உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. உங்கள்ட்ட வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்த்து வச்சுட்டீங்க. ஒரு வீடை கட்டலான்னு திட்டம் பண்ணிட்டீங்க. ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னார்னா அதுல எந்த பிரயோஜனமும் இருக்கா உங்கள்ட்ட? என்ன சொல்வீங்க? அதான் சேர்த்து வச்சுட்டேனே ஆண்டவரே காசு, நான் தான் கட்ட போறேனே, கட்டிட்டு போறேன்னுவீங்க. ஆனா ஒண்ணுமே கிடையாது. கையில ஒண்ணுமே கிடையாது. பேங்க்ல ஒண்ணுமே கிடையாது. வழியே கிடையாது. கர்த்தர் வந்து சொல்றாரு, உனக்கு வீட்டை கட்டுவேன்னு சொல்லும்போது, ஆண்டவரே விளையாடுறீங்களா ஆண்டவரே? நீங்க என்ன பரலோகத்துல இருந்தா பிரிக்கு கொண்டாந்து கட்ட போறீங்க? என் கையில ஒரு பைசா கிடையாது. எனக்கு லோன் போட்டா எவனும் லோனும் தர மாட்டான். என்ன போய் பார்த்து சொல்றீங்களா ஆண்டவரே? உங்க சிந்தை சொல்லுமா சொல்லாதா? வழங்குதா? தேவன் சொல்லுகிற காரியங்கள் எப்பொழுதுமே சாத்தியமா இருக்கக்கூடியவைகள் அல்ல, அவைகள் அசாத்தியமானவைகளாய் தான் இருக்கும். ரைட்? இம்பாசிபிளா தான் இருக்கும். ஆனா அந்த இம்பாசிபிளா இருக்கிறதுனால தான் அங்க அவருடைய வார்த்தை அவர் என்ன செய்யறாரு? தொனிக்க பண்ணுகிறார்.